ஒன்றியம் மதுரை மேற்கு மாவட்டம் கொண்டாடுகின்ற மனிதநேயம் மலரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. நம்முடைய கிறிஸ்துமஸ் நல்லெண்ண இயக்கத்தினுடைய அன்புமிக்க தலைவர், இருதய ஆண்டவரினுடைய அருள் பெற்ற தலைவர், ஆளுமை மிக்க தலைவர், மாண்புமிகு முதல் அவர்களுடைய இதயத்தின் நேசத்திற்குரிய முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் எழுந்து பலத்த கைதட்டலோடு அவரை நாம் இந்த வேளையில் அழைக்கின்றோம். கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் மதுரை மேற்கு மாவட்டம் நடத்தும் மனிதநேயம் மலரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று இவ்விழாவின் முதல் நிகழ்வாக தொடக்க ஜெபம். அனைவரும் எழுந்து நிற்போம். தொடக்க ஜெபம் வழங்க பாஸ்டர் காந்தி அப்ரஹாம் சோழவந்தான் தொகுதி செயலாளர் அவர்களை உங்கள் அனைவரையும் அனுமதியோடு அழைக்கின்றேன். எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த CNI மூலமாக இந்த கிரவுண்ட்ல உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாங்கள் நடத்த இருக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இருப்பதாக. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற CNI தலைவருக்காக நன்றி, எல்லா பொறுப்பாளர்களுக்காக நன்றி, வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேல உம்முடைய பரிசுத்த கரம் இருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். அனைவரையும் வரவேற்பதற்காக திருமதி ஹெலன் குழுவினர் அவர்கள் இப்பொழுது அந்த வரவேற்பு நடனத்தை சிறுமிகள் இங்கே வழங்க இருக்கிறார்.
இறைவார்த்தை லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துடிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். தொடர்ந்து வரவேற்புரை வழங்க எம்டி ஆனந்த், மாவட்ட செயலாளர், மதுரை மேற்கு மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் மதுரை மேற்கு மாவட்டம் நடத்தும் மனித நேயம் மலரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று பேருரையாற்ற இங்கே வந்திருக்கின்ற இயேசு பாலன் பிறந்தபோது 3 அரசர்களுக்கு, வெவ்வேறு இடங்களில் இருந்த அரசர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த விண்மீனை போல இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுகின்ற விண்மீனாய் இங்கே வந்திருக்கின்ற கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் தலைவர் அண்ணன் உயர்திரு முனைவர் எஸ். இனிகோ இருதராஜ் அவர்களை உங்களின் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஜான் பிரகாசன் எபினேசன் அவர்களை அன்போடு மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். ஆர்சி திருச்சபையின் கிறிஸ்துவ ஒன்றிப்பு மாவட்ட செயலாளர் ரெவரண்ட் ஃபாதர் அட்வொகேட் எஸ்.எம். பால்பர்டோ அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டிஎல்சி திருச்சபையின் பொதுச் செயலாளர் ரெவரண்ட் ஜி. ஜோஸ்வான் நிமலன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் அனைத்து திருச்சபை தலைவர்களான ரெவரண்ட் டெட்லி எம். தங்கையா, ரெவரண்ட் டி. இஸ்ரேல் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர், மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மைக்கேல் எஸ். ராஜேஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் தலைவர் அண்ணன் திரு எஸ். ஏ. லியாக்கத் அலி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மதுரை மாவட்ட தலைவர் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு திரு கே. அலாவுதீன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தென்மண்டல செயலாளர் அண்ணன் இமானுவேல் கனவாளன் அவர்களையும் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் மனுவேல் ஜெபராஜ் அவர்களையும், ஸ்டார் திரு டி. குருசாமி நட்சத்திர அன்பர்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மற்றும் மாவட்ட செயலாளர்கள் காட்வின் அவர்களையும் சபரிராயன் அவர்களையும் அன்போடு வரவேற்று அமைகின்றேன். நன்றி. பெத்தலையில் பிறந்தவரை என்ற பாடலை கிறிஸ்துமஸ் இன்னிசையாக வழங்க ஐயர் பங்களா சிஎஸ்ஐ மேய்ப்பர் ஆலயம் பாடகர் குழுவினரை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். கொண்டாடுவோம்
நிகழ்ச்சியினுடைய மதுரை ஒருங்கிணைப்பாளர் ரெவரண்ட் டி. இஸ்ரேல் அவர்களை இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் மகிழ்வுரை வழங்குமாறு அன்போடு நாம் அழைக்கின்றோம். அவருக்கு நம்முடைய மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பொட்டுகள் அணிவித்து மகிழ்கின்றோம். ஆண்டவராக இயேசு நாமத்தினால இந்த கிறிஸ்துமஸ் நலத்திட்ட விழாவுக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் அறிந்த வண்ணமாக நம்மத்தில் வந்திருக்கிற கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவரை மதுரையின் சார்பாக நாங்கள் எல்லாரும் வருக என்று வரவேற்கிறோம். போராளி என்பதற்கு அவர் உரித்தாகுகிறார். இன்றைக்கு அல்ல, ஒவ்வொரு ஆண்டு நம்ம எப்படி புதிய ஆண்டை சந்திக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு ஆண்டும் இந்த நல்லெண்ண இயக்கத்தை, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தை தேவனுடைய கிருபையினாலே மேம்படுத்திக் கொண்டே வருகிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ஏனென்றால் நம்முடைய முன்னாள் முதல்வர் எல்லாருக்கும் தந்தையாக இருந்த அருமையான டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்திலிருந்து கிறிஸ்துமஸ் விழாவை தமிழ்நாட்டில் மிக சிறப்பாய் நடத்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எல்லா தேசமே திரும்பி பார்க்கிற மாதிரி நடத்துகிற ஒரு உட்பட்ட தலைவர் நம்மத்தில் அருமையான இன்னைக்கு அண்ணா வந்திருக்கிறார்கள். இதனுடைய செயல்பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நாங்கள் இப்போதான் டாக்டர் மேனேஜராஜ் அங்கிட்ட பேசிட்டு இருந்தோம். எல்லா சூழ்நிலைகளும் எதிர்ப்புகள் மத்தியிலும், எதிர்ப்பு இல்லாத மத்தியிலும், சாதகம் இருந்த இடத்திலும் சாதகம் இல்லாத இடத்திலும் துணிச்சலாய் நின்று கிறிஸ்தவ மக்களுக்காய் போராடி கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தேவனுடைய மனிதர். நீங்கள் எல்லாரும் அறிந்த பிரகாரமாய் மதுரையில் நடந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த செயல்பாட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு செயல்பாட்டு குறித்து அவர்கள் அறிவிப்பு விட்டார்கள். அதற்கு மிக உறுதுணையா இருந்தது நம்முடைய கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர் இன்னைக்கு இறுதிராஜ் அண்ணா அவர்கள் தான். எப்படி என்றால் இப்போ ஒரு 12-16 மாவட்டங்களிலே கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை இடம் ஒதுக்கி கொடுத்து அதற்கான மேம்பாட்டு திட்டங்களை அறிவித்து காம்பவுண்ட் வால் கட்டி இது பல ஆண்டுகளாய் போராடி கொண்டிருந்த ஒன்று. அருமையான எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் ரெவரண்ட் டாக்டர் டெட்லி தங்கையா இருக்கிறாங்க. இந்த கல்லறை தோட்ட பிரச்சனை பல ஆண்டுகளாக இருக்கிறது. அதை இந்த காலத்தில் சட்டமன்றத்துக்கு போவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை முற்றிலுமாய் நிறைவேற்றுவதற்கான பணியை துவங்குறது மாத்திரமல்ல, அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய தலைவர்கள் பேச வேண்டியது இருக்கிறதுனால இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அப்புறம், திருநெல்வேலியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அப்புறம் எல்லாரும் அறிந்த பிரகாரமாய் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் சபை கட்டுமான பணிக்கு கலெக்டரிடத்திலிருந்து NOC தேவையில்லை என்பதை அறிவிப்பதற்கு மிக உறுதுணையாய் நின்று அதை ஏற்பாடு செய்தது நம்முடைய தலைவர். கைகளை தட்டி வாழ்த்தலாம். தொடர்ந்து வருவர்கள் வாழ்த்துக்கு இடம் கொடுத்து வாழ்ப்பணித்த எல்லா மதுரை மண்டலத்தில் இருக்கிற கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி சொல்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. இதே போன்று மகிழ்வுரையை ரத்தின சுருக்கமாக 3 நிமிடங்களில் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவர் கிறிஸ்தவர்களுடன் நல் தோழமை உறவு கொண்டவர், மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துபவர். திரு கே. அலாவுதீன், மாவட்ட தலைவர், மதுரை தமிழ்நாடு சிறுபான்மை நல மக்கள் குழு. அவர்களை இப்பொழுது மகிழ்வுரை வழங்க உங்கள் அனைவரையும் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுக்கு மேற்கு மாவட்டம் சார்பாக பொன்துகில் அணிவித்து மகிழ்கின்றோம். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் மனிதநேய மலரும் கிறிஸ்துமஸ் விழாவை விட்டு புத்தாண்டு விழாவையும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் மதுரை மேற்கு மாவட்ட குழுவிற்கு தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நல குழுவின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்துள்ள உயர்திரு முனைவர் எஸ். இனிகோ இருதராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேரம் கருதி பெயர்களை சொல்லல, மன்னிச்சுக்குங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவருக்கும் சிறுபான்மை குழுவின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் கிறிஸ்துமஸ் விழா இனிதாக நடைபெற்று உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மதுரையில் பார்க்கும்போது ஒருபுறம் இஸ்லாமிய பெருமக்கள், ஒருபுறம் கிறிஸ்துவ பெருமக்கள், ஒருபுறம் இந்து பெருமக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும்போது இதுதான் நம் தமிழ்நாடு. நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய தமிழகம். அதுதான் இங்கே நாம் இந்த நிகழ்வை இவ்வளவு சந்தோஷமாக கொண்டாட வாய்ப்பு இருக்கின்றது. இதையே நம்முடைய வடமாநில சகோதரர்கள் இது போன்ற நிகழ்ச்சியை சந்தோஷமாக கொண்டாடுகிற வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நமக்கெல்லாம் நெஞ்சம் பதறுகின்றது. மத்தியிலே மாநிலங்களிலே ஆட்சி செய்யக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள் நம்முடைய சகோதரர்களை வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை அன்பே போதித்த அந்த இயேசுபிரானுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முடியாமல் பயந்து கொண்டு அங்குள்ள தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு இந்த ஆட்சியாளர்களை நினைக்கும் பொழுது நமக்கு நெஞ்சமே பதறுது. ஆனால் அதுபோன்ற நிகழ்ச்சிகள் இந்த தமிழக மண்ணில் ஒரு காலம் நடைபெறாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்ச்சி. அவர்கள் என்ன வெறுப்பை போதித்தார்களானாலும் நாம் இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் அன்பை போதித்து அவர்களையும் திருத்துவோம். அதற்கு எல்லாம் வல்ல இயேசுபிரான் உதவி புரியட்டும். தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நல குழுவை பொறுத்தளவு இந்தியாவில் அல்ல, உலகத்தில் அல்ல, எங்கு மனித குலத்துக்கு எதிராக என்ன நடந்தாலும் அதை மதுரையில் ஜனநாயக ரீதியாக அந்த நிகழ்வுகளை கண்டிப்போம். தொடர்ந்து கிறிஸ்துவ மக்களோடு பயணிப்போம். வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். இன்றைய மருத்துவ உலகிலே உடல் உறுப்புகள் தானம், இரத்த தானம் என்று நாம் வளர்ச்சி அடைந்தாலும் பாரம்பரிய முறையாக அன்னதானம் வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டை கொண்டவர்கள். அனுதினமும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்குகின்ற நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையினுடைய தலைவர் உயர் திரு ஸ்டார் திரு டி குருசாமி அவர்கள் இந்த விழாவிலே மகிழ்வுரை வழங்குமாறு உங்களின் பலத்த கைதட்டலோடு நாம் அழைக்கின்றோம். அவருக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக பொன்துகில் அணிவித்து நாம் மகிழ்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை, எளிய மாலை வணக்கம். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்துக்கு வந்திருக்கும் இடையில் இருக்கும் தலைவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் மக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துவ விழா உலகமெங்கும் மிக பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விழாவிலையும் நான் போய் கலந்து கொள்வது எனக்கு ஒரு பாக்கியமாக தான் கூறுகிறேன். இந்த கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தில் கலந்து கொண்டது எனக்கு ஒரு பாக்கியம்தான். ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் மூலமாக அது மாதிரி நலத்திட்ட நம்மளுடைய சமூகத்தில் மிகப்பெரிய நலத்திட்டங்களை இந்த ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு இந்த இவர்கள் நம்மளுடைய கிறிஸ்துவ நல்ல இயக்கத்தில் நாங்கள் இன்னும் பல நலத்திட்டங்களை உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்கிறோம். நிறைய விஷயங்கள் மதுரையில் நம்ம ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு அடிப்படை வசதி தேவையாக இன்று அரசு ராஜாஜி மருத்துவமனையாக இருக்கட்டும், மக்களுக்கு அடிப்படை வசதி எது தேவையாக இருந்தாலும் நாங்கள் அனைத்து உதவிகளும் ஸ்டார் குரு ஃபவுண்டேஷன் மூலமாக அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்துக்கும் எங்களுடைய உதவி என்னுடைய இதை இணைத்துக் கொண்டு நாங்கள் அவருக்கு ஒருபோதும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் அனைத்து குடும்பங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மகிழ்வுரை வழங்க திரு எஸ்.ஏ. லியாகத் அலி தலைவர், மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் அவர்களை உங்கள் அனைவரின் கரவொலியோடு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு மேற்கு மாவட்டம் சார்பாக பொன்துகில் அணிவித்து மகிழ்கின்றோம்.
ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எனது அருமை சகோதரர் இனிக்கோ இளையராஜ் அவர்களே, இந்த விழாவில் எனக்கு முன்னால் பேசி வாழ்த்துரை வழங்கி அமர்ந்த மதுரை தமிழ்நாடு சிறுபான்மை நலக்குழுவினுடைய அருமை அண்ணன் அலாவுதீன் அவர்களே, மற்றும் இன்னும் எனக்கு முன்னால் பேசிய ஸ்டார் திரு குருசாமி அவர்களே, இந்த விழாவில் வருகை இருக்கக்கூடிய மைக்கேல் எஸ் ராஜேஷ் அவர்களே, மற்றும் என் உடன் வந்திருந்து இங்கு சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்தினுடைய அருமை தோழர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, கிறிஸ்துவம் மதுரையில் அனைவரும் அறிந்த எனது அருமை ஃபாதர் பால் பிரிட்டோ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து, மதங்கள் அனைத்தும் ஒன்றையே போதிக்கிறது. எந்த மதமும் தீண்டாதவை போதிக்கவில்லை. அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, அனைத்து மதங்களும் மனித நேயத்தை போதிக்கிறது, மனிதத்தை போதிக்கிறது. ஆனால் சமீப காலமாக இதை வைத்து அரசியல் பண்ணி மனிதத்தில் பிளவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிளவு தமிழ்நாட்டில் எடுபடாது. அது இங்கே எடுபடாமல் காக்க இது போன்ற விழாக்களை அடிக்கடி நடத்தி இந்த நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சகோதரர் இனிக்கோ இளையராஜ் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வரின் ஆட்சிக்கு முன்னாலேயே மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தி காட்டினார். அந்த மாநாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆட்சிக்கு வரவில்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை. ஆனால் அப்படி ஒரு மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தி சகோதரத்தை உணர்த்தி காட்டி அன்றே இந்த மதுரையில் ஒற்றுமையாக நாம் அனைவரும் இருப்போம் என்று அறிவித்து சென்றார். அது இது நாள் வரை தொடர்கிறது, இன்னும் தொடரும், தொடரட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு துணை வருவான் என்று நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்முடைய மதுரை மேற்கு மாவட்டத்தினுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழாவிலே சிஎன்ஐயின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு மைக்கேல் எஸ் ராஜேஷ் அவர்கள் மகிழ்வுரை வழங்குமாறு உங்களின் பலத்த கைதட்டலோடு நாம் அழைக்கின்றோம். அவருக்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பொன்துயில் அணிவித்து நாம் நமது அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். ஏக இறைவனின் அருள் ஆசிராலும் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் இந்த அவையை அலங்கரிக்க கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு பெருவிழாவிற்கு சிறப்புரை ஆற்றவும் ஆற்றல் அரசராகவும் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் உயர்திரு முனைவர் எஸ் இனிகோ இளையராஜா அவர்களே, இவ்வேளையிலே மனமாற வரவேற்றும் வாழ்த்தியும் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் நெல்லை மாவட்டத்தின் சார்பாகவும் நெல்லை மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் குலுங்கும் அளவில் இப்போ தமிழக முதல்வரை அழைத்து கடந்த வாரத்தில் மும்மதமும் இணைக்கும் ஒரே மனம், ஒரே மதம், ஒரே சங்கமம், அது நெல்லையில் ஒன்றிணைப்போம் என்கின்ற அடிப்படையிலே மதம் என்பது ஒரு பொருட்டல்ல, மனிதம் என்பது உண்மையானது என்கின்ற அடிப்படையிலே மும்மதங்களையும் இணைக்கும் ஒரு பெரிய பாலமாக தமிழகத்தை ஒருங்கிணைத்து ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் நமது முன்னாள் முதல்வர் காலத்திலும் இந்நாள் முதல்வரும் போற்றும் பெருமைக்கும் அவரிடம் வாழ்ந்து காட்டி கிறிஸ்தவர்களுக்கு ஒரே உருத்தான தலைவர் என்கின்ற ஒரே தலைவர் நம் தலைவர் முனைவர் இனியோ இளையராஜ் அவர்கள் என்கின்ற ஒப்பற்ற தலைவர் வேறு என்றும் கிடைக்காது என்பது தமிழகத்தில் கிடைக்காது என்கின்றது. இது ஆணித்தரமாக இந்த அவையிலே நான் உறக்க சொல்கிறேன். நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த வேலையில இந்த விழா மேடைக்கு வந்த உடனே எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, யாரெல்லாம் பேச போறாங்க,
எப்போ விழா முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நம் தலைவர் என்ன தெரியுமா கேட்டாங்க, அவ்வளோ பேர் பணியில் உட்காந்துருக்காங்க எல்லா மக்களும், எப்போ சீக்கிரம் எல்லாரும் 2 செகண்டில் பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பணியை கடுமையான பணி, நமக்கு இங்கே இதிலே உட்கார முடியலையே. அப்படி ஒரு தலைவர் இந்த உலகத்துக்கு, இந்த தமிழகத்துக்கு கிடைச்சுன்னா அது ஒரே தலைவர் இனிகோ இளையராஜா அவர்கள் மட்டுமே என்று கரவோசையை கொடுக்கணும். அதே வேளையில் நம்முடைய போராட்டத்திற்கு ஏற்ற தலைவர் அவர் ஒருவரே என்கின்றதற்கு சால சிறந்தது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இப்போது என் அருகில் உட்கார்ந்துருக்கோம் லியாக்கத் அலி மதுரை முஸ்லீம் லீக் தலைவர் அவர்கள்ட்ட, ஆனால் அந்த ஜீவோ உங்களுக்கு பாஸ் ஆகிட்டானே, அந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்டானே, வந்தவொன்னே அதான் கேட்டாங்க. அப்போ அவங்க இன்னும் அதை பற்றி இன்னும் அடுத்த ஸ்டெப் போகலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சென்னைக்கு வாங்க, வரும்போது எனக்கு அலைங்க, நான் வந்து அதை சரி பண்ணிடுவோம், அதெல்லாம் முடிச்சு தந்துடுறேனே, எல்லாமே ஒன்று தான். இப்போ ஒரு 12 ஜீவோ வந்து தமிழக முதல்வர் நமக்கு தந்திருக்காங்க, அதை முறையான முறையில் தெரியப்படுத்தி இதே நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒப்பற்ற தலைவர் நமது தலைவர் மட்டும்தான். எம் மதத்திற்கும் ஒரே சம்மதமானவர் அவர் ஒருவரே. அதாவது திருநெல்வேலியில் வந்து புத்த சமயத்தை அழைச்சிருந்தாங்க, பௌத்த சமயத்தை அழைச்சிருந்தாங்க, ஹிந்துஸையும் அழைச்சிருந்தாங்க, முஸ்லீம்ஸை எம்மதம், அதாவது முபாரக் என்கின்ற SDBA தலைவரையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரே வந்திருந்தார். என்ன இவ்வளோ நீங்கள் இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்க தோழரே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தலைவர். அண்ணன் நீங்கள் இங்கே வந்ததுக்கு எங்கள் நெல்லை மண் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும், எங்களுக்கு நீங்கள் கிடைச்சது ஒரு வரம் அப்படிங்கிற ஒரே அடிப்படையில் எம்மதமும் தலம் ஒரே மத தலைவர் நமது இனிகோ இறுதிராஜ் ஐயா தான். மேலும் கடத்த ஓசையனுடையும் மற்றும் இந்த விழாவை அலங்கரிக்க வந்திருக்கும் மற்றும் மும்மத தலைவர்களையும் மற்றும் வீட்டிற்கும் துறவர துறவிகளையும் குருவானர்களையும் கன்னியர்களையும் மற்றும் அருட்சகோதரிகளையும் அவையை வீற்றிருக்கும் பொதுமக்களையும் மாணவ செல்வங்களையும் வரவேற்புரையாற்றி அனைத்து மக்களுக்கும் நடன பயிற்சி அனைவற்று குழுக்களுக்கும் நன்றி சரி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விரைவில் நன்றி, வணக்கம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் இந்த இனிய வேளையிலே தொடர்ந்து இந்த விழாவில் மகிழ்வுரை வழங்குவதற்காக மதுரை SPCA தலைவர் ரெவரண்ட் டட்லி எம் தங்கையா அவர்களை உங்களின் பலத்த கைதட்டலோடு நாம் அழைக்கின்றோம். அவருக்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பொட்டுகள் அணிவித்து நாம் மகிழ்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே குடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் வாஞ்சிக்கிறேன். மதுரையிலே ஏறத்தாழ 600 திருச்சபைகளுக்கு SPCA என்கிற அமைப்பின் மூலமாய் வழி நடத்துகிறோம். அதற்கு தலைமைத்துவம் ஆண்டவர் கிருபையாய் நாட்களில் எனக்கு கொடுத்துள்ளார். மதுரை மாவட்டத்திலே ஒரு பெரிய ஆண்டவர் பிரசன்னத்தின் ஊற்றுகை காணப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். விசேஷமாய் மாண்புமிகு அருமையான இனிகோ இறுதிராஜ் ஐயா அவர்கள் நாளிலே நம் மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஏழைகளுக்கு தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திற்குள்ளாய் கடந்து வந்தார். எதற்கு அதை சொல்கிறேன்னா, அந்த திருப்பணியை இந்த நாட்களில் ஆயிரங்களுக்கு அருமையான இனிகோ இறுதிராஜ் ஐயா மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பல மதங்களை சார்ந்த நாம் உட்கார்ந்திருக்கிறோம். என்னுடைய வாஞ்ச இந்த இடமே அதிரும்படியாய் கைகளை தட்டி சத்தம் நல்லா சத்தமாக கரங்களை காட்சி அவரை வரவேற்க வாஞ்சிக்கிறேன். 2 காரியங்கள் நான் யோசித்தேன். ஒன்று, இயேசு பிறந்த பொழுது ஒரு முன்னணியிலே அவரை கிடத்தி இருந்தார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு அற்பமான ஆரம்பம். ஆண்டவர் மாட்டுத் தொழுவத்திலே குழந்தையாய் பெற்றெடுத்து மரியாள் இங்கே வைக்கிறதை வார்த்தை வெளிப்படுத்துகிறது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு அற்பமான ஆரம்பம். இன்று தேசங்கள் ஆராதனை செய்யும், தொழுது கொள்ளும் ஒரு ஆண்டவருடைய கிருபைகள் அவ்வளவு அதிகமாய் பெருக்கமாய் காணப்படுகிறது. இந்த அருமையான அமைப்பு
அற்பமான ஆரம்பமாய் இருக்கலாம். நாட்கள் வரப்போகிறது. தமிழகத்தையே நிரப்பும்படியாய் ஒரு பெரிய அமைப்பாய் கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு தோள் கொடுத்து கைகோர்த்து நிற்கிற ஒரு அமைப்பாய் ஆண்டவர் வளரச் செய்வாராக. உட்கார்ந்திருக்கிற நீங்கள் யாவரும் ஒரு சின்ன ஆரம்பமாக யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், 2026ஆம் ஆண்டு வளர்ந்து பெருகி ஆலமரத்தை போல பலருக்கு கனி கொடுக்கிற, பலர் கொடுக்கிற ஒரு அமைப்பாய் இந்த அமைப்பு நம்முடைய சொந்த கண்கள் காண வளரப்போகிறது. யாரோ பார்க்க அல்ல, நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட உயர்ச்சியை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுவார். என்னுடைய சிந்தையிலே வந்தது ஆதியாகமம் 3:15 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்திலே இயேசு பிறப்பார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இயேசு பிறத்தல் மூலமாய் நிறைவேறிற்று. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வருஷம் முடிய போகிறது. பல எதிர்பார்ப்புகளை ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கேட்டிருப்பீர்கள். நல்ல செய்தி சொல்ல வர்றேன். எவ்வளவு நாட்கள் ஆனாலும் உங்களுக்காய் ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள் கட்டாயம் நிறைவேறும். நான் திரும்ப சொல்லுகிறேன், யாரோ பார்க்க போவது அல்ல, நம்ம பார்க்கத்தக்கதாய் எதையெல்லாம் நாம் செய்யும்படியாய் அருள்நாதர் இயேசு நம்முடைய வாழ்க்கைகளிலே வெளிப்பாட்டை கொடுத்தார். அதையெல்லாம் நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த நேரத்திலே சொல்லுகிறேன் என்று ஏதாவது எதிர்மறையாய் நினைத்து விடாதிருங்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான திருச்சபைகளுக்கு ஒரு நல்ல கல்லறை தோட்டம் தேவை. அதற்கான முயற்சிகளை அருமையான ஐயா அவர்கள் எடுத்து வருகிறார்கள். சீக்கிரத்திலே அது கைகூடி வரும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். அது மட்டுமல்ல, அருமையான இருதயராஜ் ஐயா அவர்கள் பல தீர்க்காயுசை பெற்று எப்படி மொர்தேகாய் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தாரோ, அருமையான ஐயாவை பார்க்கும் பொழுது மொர்தேகாய் ஞாபகம்தான் எனக்கு வருகிறது. தன்னுடைய ஜனங்களுக்காய் பேசுகிற ஒரு பாத்திரமாய் தேவன் அவனை பயன்படுத்தினார். அதே போல இன்றும் என்றும் என்றென்றும் அருமையான ஐயா இருப்பார்கள் என்று சொல்லி இந்த அருமையான உரையை நிறைவு செய்ய வாஞ்சிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். அந்த இனிய வாழ்த்துக்களோடு நாம் இந்த மதுரை மேற்கு மாவட்டத்தினுடைய மகிழ்வுரை நிகழ்வில் தமிழ்நாடு கத்தோலிக்க சங்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களை மகிழ்வுரை வழங்குமாறு உங்களின் பலத்த கைதட்டலோடு நாம் அழைக்கின்றோம். அவருக்கு மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பொன்துயில் அறிவித்து நாம் மகிழ்கின்றோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வணக்கம், வாழ்த்து. உலகம் சமநிலை பெற வேண்டும், அதற்காகத்தான் இயேசுபாலன் பிறந்தார் மீட்பராக. நமக்கு ஒரு சமநிலை வேண்டும், சமத்துவம் வேண்டும், கிறிஸ்தவர்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று நமக்காக இயேசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருங்குடைதான் ஐயா இனிக்கோ இருதயராஜ் அவர்கள். மத பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அவர்களுக்குரிய பட்டியலிலே இடம்பெற வேண்டும் என்று பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னிய கிறிஸ்தவர்களுக்காக
சட்டமன்றத்திலே பேசியது மட்டுமல்ல, முதல்வரிடமே அழைத்து சென்று ஒரு அருமையான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இவர்களுக்கு ஏன் வழங்க வேண்டும் என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்த நமது தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, முதல்வரே விரும்பினாலும் கூட நிர்வாக இயந்திரம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறது என்பதை நெஞ்சரத்தோடு தலைவர்கள் எடுத்து வைத்ததுதான் ஒரு சிறப்பான செய்தி. வெறுமனே புகழ்வதை விட எங்கே இடைஞ்சல் இருக்கிறது, எங்கே சரி செய்ய வேண்டியிருக்கிறது என்று அடிப்படையான விஷயங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துரைப்பது கிறிஸ்தவர்களுடைய மனச்சாட்சியாக நமது தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் அனைத்து இடங்களிலும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநகரத்திலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் பெருவிழா மகிழ்ச்சியை தந்தாலும் வடநாட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் எந்த அளவுக்கு இந்த மகிழ்ச்சி நீடிக்கும் என்ற ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் எல்லோரும் ஒன்று திரள வேண்டும். ஏதோ தற்காப்புக்கான நடவடிக்கைகளை விட நாமும் அடுத்த கட்டமான ஒரு நடவடிக்கைகளை பற்றி கூட சிந்திக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கத்தோலிக்க சங்கத்தின் வாயிலாக நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். தற்காப்பு நடவடிக்கைகள் வெற்றி தராது. தாக்குதல் நடவடிக்கை என்றால் வன்முறை தாக்குதல் அல்ல. கருத்தியல் ரீதியாக கூட நாம் ஒரு அடுத்த கட்டத்திற்கு சிந்திக்க வேண்டும். ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு தாக்குதல் நடவடிக்கையை நோக்கி ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும். அது மார்ச் 1 தமிழகம் தழுவிய ஒரு 10,000 கத்தோலிக்க கிறிஸ்துவர்களை கொண்ட ஒரு மாநாட்டை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். தலைவர் இனிக்கோ எரிதிராஜும் அவர்களும் வந்து அந்த மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். நன்றி. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் மகிழ்வுரை வழங்க ரெவரண்ட் ஃபாதர் ரெவரண்ட் ஜி ஜோஸ்வா நிமலன், பொதுச் செயலாளர் DELC யூத் போர்டு அவர்களை உங்கள் அனைவரின் கரவழியோடு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு மேற்கு மாவட்டம் சார்பாக பொன் துகில் அணிவித்து மகிழ்கின்றோம். கைதட்டலாமே. மனிதநேயம் மலரும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டு இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவரும் தமிழக கிறிஸ்தவ மக்களினுடைய ஒரே நம்பிக்கையின் குரலாக சட்டமன்றத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற உயர்திரு முனைவர் எஸ் இனிகோ இருதயராஜ் ஐயா அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் சொல்லுகின்ற செய்தி, இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற காபிரியல் தூதனுடைய செய்தியை போன்று அந்த கிறிஸ்துமஸ் செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அன்று சொல்லப்பட்ட அந்த செய்தி உண்மையாக இருக்குமா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். எனக்கு முன்பாக பேசிய அத்தனை பேரும் சொன்னார்கள், ஃப்ரண்ட்லைன் மேகசின்ல 2 நாட்களுக்கு முன்பாக வெளிவந்த ஃப்ரண்ட்லைன் மேகசினுடைய டைட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அட்டாக் ஆன் கிறிஸ்டியன்ஸ் a rare gift of Christmas. அட்டாக் ஆன் கிறிஸ்டியன்ஸ் a rare gift of Christmas. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மதவாத அமைப்புகளால் மட்டுமே கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க முடியும் என்ற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியை மழுங்கடிப்பதற்காக இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் கிறிஸ்துமஸ் ஆலய ஆராதனையிலே பங்கு பெற்று மக்களுக்கு சமாதானத்தின் செய்தியை சொல்லுகிறார். மெசேஜ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹார்மனி.
எவ்வளவு முரண்பாடான செயல்கள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இத்தகைய சூழ்நிலையின் மத்தியிலே இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு தருகின்ற 3 காரியங்களை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, கிறிஸ்துமஸ் என்பது நற்செய்தியின் காலம். கிறிஸ்துமஸ் என்று சொல்லுவது நற்செய்தி, எல்லா மக்களுக்குமான நற்செய்தி. ஆகவேதான் இன்று கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கடந்த வாரத்திலே 2 கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமயத்தினரோடும் இணைந்து இந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். ஒரு சமய நல்லிணக்க விழாவாக இது பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் நற்செய்தியின் காலம், அது நல்லிணக்கத்தின் காலம். இன்றைக்கு நாம் அனைவரும் தனித்தனியாக பிரிந்திருந்து நமக்கான வேதனைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிறார், அம்பேத்கருடைய கோட்பாட்டின்படி நாம் அமைப்பாய் திரள வேண்டும். இன்று உங்களுடைய தனிப்பட்ட குரலும் என்னுடைய தனிப்பட்ட குரலும், உங்களுடைய பிரச்சனைகளும் என்னுடைய பிரச்சனைகளும் நாம் ஒன்றிணைந்து சேர்ந்து ஒரே குரலாக நாம் ஒலிக்க வேண்டும். அந்த ஒரே குரலாக, நம்பிக்கையின் குரலாக, சிறுபான்மையினரின் குரலாக இன்றைக்கு கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர் இனிகோ இருதயராஜ் ஐயா அவர்கள் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் யாருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் நாம் தெளிவு பெற வேண்டும். கிறிஸ்துமஸ் நற்செய்தியின் காலம், அது நல்லிணக்கத்தின் காலம். கடைசியாக கிறிஸ்துமஸ் நம்பிக்கையின் காலம். இருள் நீங்கி ஒளி பிறக்கும், மருள் நீங்கி வாழ்வு பிறக்கும் என்பது கிறிஸ்துமஸ் நமக்கு தருகின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த கூடுகையிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இதே போன்ற ஒரு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கூட்டத்திலே ஜனவரி 1ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சோலாப்பூர் என்ற இடத்திலே இந்தியன் கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ், இந்திய கிறிஸ்தவ மாநாட்டிலே அவர் ஆற்றிய ஒரு பேருரையை நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களை பற்றி நிறைய காரியங்களை சொல்லுகிறார், அவருடைய சமூக சேவைகளை பற்றி சொல்கிறார். எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விமர்சனங்களையும் அவர் முன்வைக்கிறார். என்ன விமர்சனங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவம் சபையாக சமயமாக மட்டுமே திகழ்கிறது. அது சமூகத்தை மாற்றக்கூடிய வலிமையான ஆயுதமாக மாற வேண்டும் என்று 1938 கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் நாம் கடந்து விட்டோம். இன்றைக்கும் நாம் அந்த அறைகூவலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நாம் சமூகத்தை மாற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த சமூகத்தை மாற்றக்கூடிய நபர்களாக நம்மால் முடியாத போது, அதை மாற்றக்கூடியவர்கள் நம்மிடையே இருக்கிற போது அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும். நம்முடைய தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும். நமக்கான உரிமைகளை பெற வேண்டும். அந்த உரிமைகளை பெற்று இறை அன்பில் ஒவ்வொருவரும் மனிதத்தை மலரச் செய்து வாழ்ந்து மானுடத்தை செழிக்க வைப்போம். அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். எல்லாருக்கும் எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் சார்பாக, பரிசுத்த மீட்பர் ஆலயத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்து இடம் பெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் மகிழ்வுரை வழங்க ரெவரண்ட் ஃபாதர் ஏசம் பார்பிரிட்டோ வழக்கறிஞர், மதுரை உயர் மறை மாவட்ட பல்சமய உரையாடல் பணிக்குழு, கிறிஸ்தவ ஒன்றிப்பு பணிக்குழுக்களின் செயலர் மற்றும் இயக்குனர் தந்தையாக துடிப்போடு பயணிப்பவர். அவர்களை உங்கள் அனைவரின் கரவொலியோடு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு மேற்கு மாவட்டம் சார்பாக பொன்துயில் அணிவித்து மகிழ்கின்றோம். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற நலத்திட்ட உதவிகள் விழாவினை தலைமையேற்று சிறப்பிக்கின்ற எனது பாசமிகு அன்பு சகோதரர் இனிகோ யுதராஜ் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களோடு இணைந்து பயணமிக்கின்ற மதுரையில் இருக்கின்ற மத நல்லிணக்க பண்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கு நாம் கூடி வருவதே பெரிய நற்செய்தி தான். இந்த ஒரு கூடி வருவதற்கு ஒரு மையப்புள்ளி அவசியம். அந்த மையப்புள்ளியாக திகழ்வதுதான் இந்த நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திருவாளர் இனிகோ இருதயராஜ் அவர்கள். இன்றும் இயக்கமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறார். எப்படி? அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
அவர் எதிர்கொள்கின்ற சவால்களை என்னோடு பல வேளைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியிலே ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, ஒரு திருச்சபையை சார்ந்திருந்தாலும் சரி, திருச்சபையில் அவர் எதிர்கொள்கின்ற சவால்களும் சரி, கட்சியில் அவர் எதிர்கொள்கின்ற சவால்களும் சரி, தன்னுடைய களப்பணியில் எதிர்கொள்கின்ற சவால்களும் சரி, இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் நான் நம்பியிருக்கின்ற இந்த மக்களை, என்னை நம்புகின்ற இந்த மக்களை நான் ஒன்றிணைத்து இவர்களுக்காக என்னையே அர்ப்பணிக்க வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற நல்ல ஒரு தலைவர் அன்பு சகோதரர் இளையராஜ் அவர்கள். ஆகவே அவரோடு இணைந்து பயணமைப்பதில் நானும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த நல்ல நாளிலே அவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவதோடு, இந்த கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் தொடர்ந்து பல நலத்திட்ட உதவிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல், அவர் விரும்புகின்ற, அவருடைய எண்ணங்களில் ஓட்டமாக இருக்கின்ற பல கிறிஸ்தவ, அதிலும் குறிப்பாக அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற மத நல்லிணக்கத்தை மையப்படுத்திய அரசியல் தலைவர்களை கோட்பாடு ரீதியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற ஏக்க உணர்வு அவரிடம் இருக்கிறது. அந்த ஏக்க உணர்வுக்கு தோள் கொடுப்போம், ஒத்துழைப்பு தருவோம் என்ற எண்ண உணர்வோடு முன்வாருங்கள். அப்பொழுதுதான் நாம் வேண்டியவற்றை உரிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு தோள் கொடுப்பதற்கு, ஒத்துழைப்பு தருவதற்கு இன்றைக்கு கரங்கள் தேவைப்படுகின்றன. அத்தகைய கரங்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தட்டி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும், அவர் மென்மேலும் வளர அடுத்து வருகின்ற ஆட்சியில் ஒரு அமைச்சராக நாங்கள் உங்களை பார்ப்போம் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மகிழ்கிறேன். நன்றி. தந்தை அவர்களின் மகிழ்வுரையை தொடர்ந்து நம்முடைய தலைவரை போலவே எல்லோரிடமும் அன்பாகவும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவர்களை நமக்கும் சொல்லிக் கொடுத்து மதுரை மேற்கு மாவட்ட பொறுப்பாளரோடு பேசுகின்றவர் இன்றைக்கு யோவானுடைய திருநாள். எப்படி இயேசுவுக்கு அன்பு சீடராக இருந்தாரோ அதுபோல நம்முடைய தலைவருக்கு அன்பு தொண்டனாக இருக்கின்ற, சீடனாக இருக்கின்ற பொதுச் செயலாளர் திரு ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களை இந்த மகிழ்வுரை வழங்குமாறு உங்களின் பலத்த கைதட்டலோடு நாம் அழைக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும். கிறிஸ்தவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். சமூக பணியிலும் கல்வி பணியில் ஓங்கி நின்ற கிறிஸ்தவம் இந்த அரசியல் வாழ்வில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற சொன்னால் அரசியல் கற்றுக்கொள்ளாத காரணமே என்பதை அறிந்து கடந்த 15 வருடங்களாக அனைத்து திருச்சபை தலைவர்களையும் ஒன்றிணைத்து சபைகளை தாண்டி, சாதிகளை தாண்டி கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் கிறிஸ்தவர்களுக்கான விழிப்புணர்வு பெற வேண்டும், அரசியல் களம் காண வேண்டும் என்ற நோக்கோடு வழிநடத்தி என் போன்ற சாமானியர்களை இன்று அரசியல்வாதிகளாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் ஆசா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் இனியோ அவர்களை உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சபை தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தொண்டர் படை அனைவரையும் வணங்கி எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். கடந்த வாரம் இதே சனிக்கிழமை திருநெல்வேலியில நம்ம என்ன நடத்தினோம்? ஒரு மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா. அரங்கு வழிந்த கூட்டம், அரங்கையும் தாண்டி வழிந்த கூட்டம், மிகப்பெரிய கூட்டம். இந்த மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்காக நம் அன்பு தலைவர் அவர்கள் 1 மாத காலம் மிகவும் கடினப்பட்டு திட்டமிட்டு உழைத்தார். அந்த உழைப்பின் பெண் கடந்த வாரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய தோழர்கள் வந்திருந்தார்கள், நேரில் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். அந்த காட்சியை நாங்கள் மேடையில் அமர்ந்து அந்த களத்தோடு பார்த்த பொழுது இன்னும் அங்கு நமது முதலமைச்சர் அவர்கள் ஒலித்த குரல் நீங்கள் நெஞ்சிலும் காதிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள், இனியோ என்றாலே பிரம்மாண்டம் தான், பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்காரு. இன்று தமிழகமே திருநெல்வேலியை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகள்! அது மட்டுமா, நம்முடைய அன்பு தலைவருடைய கோரிக்கைகளை ஏற்று அவர் அதெல்லாம் நிறைவேற்றுவார் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இடியோ சொன்னார், செய்யாம இருக்க முடியுமா? அதை தொடர்ந்து என்ன திருப்தியா? இந்த வார்த்தைகள் எல்லாம் முதலமைச்சர் உள்ளத்தில் இருந்து மகிழ்ந்து சொன்னார்.
அதையும் தாண்டி 22ஆம் தேதி குளத்தும் நடைபெற்றவர்களே அருமையான ஒரு என்ஓசி என்ற ஆணையை பிறப்பித்து இனிமே இனிய சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொன்னார். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக தலைவர் அவர்கள் அண்ணன் இனி அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்த கோரிக்கைகள் 2023ஆம் வருடம் ஜனவரி 9ஆம் தேதி அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் கூடியது. முக்கிய மந்திரிமார்கள், முதலமைச்சர் தலைமையிலே தலைமைச் செயல அதிகாரிகள் உட்பட அனைத்து அதிகாரிகள் கூடிய கூட்டத்திலே நம்முடைய திருச்சபையில் அனைத்து தலைவர் பங்கேற்றார்கள். அன்று நாம் வைத்த கோரிக்கைகள் தான், தலைவர் வாயிலாக வைத்த கோரிக்கைகள் தான் என்று ஒவ்வொன்றாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த சிறுபான்மை சமூகத்தின் மீது, இந்த கிறிஸ்தவ சமூகத்தின் மீது பற்றுக்கொண்ட ஒரு முதலமைச்சர் கிடைத்திருக்கின்றார். அன்று அவர் சொன்ன வார்த்தை, தமிழக கிறிஸ்தவ மக்களின் பிரதிநிதியாக இனிகோ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று. அந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக உழைக்கவில்லை, இந்த கிறிஸ்தவ சமுதாயம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தலைவர் அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் இந்த கிறிஸ்தவ சமூகம் சென்றடைய வேண்டும் என்று, தனக்கு பாராட்ட வேண்டும், இந்த டெட்டு கிடைத்த ஆசிரியர்கள் பாராட்ட வேண்டும், இந்த கல்வி நிறுவனங்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. இந்த மக்களுக்கு சமுதாயத்துக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை அனுதம் யோசிக்கின்ற ஒரு தலைவருடைய கரத்தை படுபடுத்த வேண்டும் என்றுதான் அருமைக்குரிய தந்தை பால் பிரிட்டு அவர்கள் முழக்கமிட்டார். அதையே நான் வழிமொழிகிறேன். நீங்கள் கரங்களை எங்களுக்கு கொடுங்கள். எதற்காக இந்த கிறிஸ்துவ பிரிவாய் நடத்தி கொண்டிருக்கின்றோம்? இன்று மதுரை மேற்கு மாவட்டத்தில் சிறப்பாக தம்பி ஆனந்த் உட்பட நம்முடைய மாவட்ட நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினத்தில் நடத்துகின்றோம். எங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் இதே போன்ற சமுதாய தலைவர்களை அமர வைத்து நாம் கிறிஸ்துவ பிரிவை நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக? நம்மை பிரிக்கின்ற சக்தி ஒன்று ஆண்டு கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள் கடந்த கிறிஸ்துமஸ் அன்று தென்னிந்திய திருச்சபை போன்று வட இந்திய திருச்சபை கத்தீட்ரல் ஆலயத்திலே கிறிஸ்துமஸ் திருவிழாவை கொண்டாடுகிறார். 1000 ஒன்று சேர்ந்து போட்ட புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார், கேக்கு ஊட்டுகிறார். அடுத்த நாள் பதிவலகத்திலே இது எனக்கு இனிமையான நாள் என்று பதிவிடுகிறார். ஆனால் நடந்தது என்ன? கடந்த வாரம் முழுக்க வட இந்திய மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கொண்டாட்டங்கள் போது தாக்கப்பட்டார்கள். கிறிஸ்துமஸ் வேடமணிகள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள், குடில்கள் நொறுக்கப்பட்டன, ஆலயங்கள் நொறுக்கப்பட்டன. இவை ஒரு பக்கம் நடத்தி கொண்டு விட்டு கிறிஸ்துமஸ் திருவிழாவை வந்து நம்மோடு சேர்ந்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாச சக்தி நம்ம ஆண்டு கொண்டிருக்கின்றது. மதத்தின் பெயரால் பிரிக்கின்ற அந்த பாச சக்தியை ஒடிக்க வேண்டும், உடைக்க வேண்டும், வேறறுக்க வேண்டும் என்பதனால்தான் நீங்கள் மதத்தின் பெயரால் பிரிக்கிறீர்கள், நாங்கள் மதத்தின் பெயரால் இணைந்திருக்கிறோம் என்று இந்த மேடை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை முயற்சி செய்தாலும் இந்துக்களும் கிறிஸ்தவ இஸ்லாமிய பௌத்தர்களும் எவரையும் நீங்கள் மதத்தின் பெயரால் பிரிக்க முடியாது. நீங்கள் பிரிக்க நாங்கள் இணைந்து கொண்டே இருப்போம் என்ற அறைகூவலை விடுத்து வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி வணக்கம். கிறிஸ்துமஸ் என்றாலே அது பகிர்வின் விழா. நம்முடைய தலைவர் அவர்கள் பேருரை ஆற்ற உங்களின் பலத்த கைதட்டலோடு நாம் அழைக்கின்றோம். கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவினுடைய நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவிற்கு கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பாக நடைபெறுகின்ற மனிதநேயம் மலரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழா நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவிற்கு எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற நமது தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழுவினுடைய மாவட்ட தலைவர் அருமையா அலாவுதீன் அவர்களே, மதுரை எஸ்பிசியினுடைய ஒருங்கிணைப்பாளர் போதகர் இஸ்ரேல் அவர்களே, மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் பாசத்திற்குரிய லியாகத் அலி அவர்களே, சிஎன்ஐ மாநில செயற்குழுவினுடைய உறுப்பினர் மனுவேல் ஜெயராஜ் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தென்மண்டல செயலாளர் இமானுவேல் தனபாலன் அவர்களே, பலருக்கும் உதவி மிக அருமையான பசியினை போக்குகின்ற வகையிலே தினமும் 1000 பேருக்கு உணவளிக்கின்ற அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிற நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையுடைய தலைவர் ஸ்டார் ஐயா திரு குருசாமி அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் அலெக்ஸ்ராஜ் அவர்களே, திருநெல்வேலியிலிருந்து இந்த நிகழ்விற்காக சிரமம் எடுத்து வருகை தந்திருக்கிற மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் மைக்கேல் ராஜேஷ் அவர்களே, நமக்கெல்லாம் ஆசிரியரை வழங்கிய எஸ்பிசியினுடைய தலைவர்
ஐயா போதகர், மூத்த போதகர் டெட்லி தங்கையா அவர்களை, அருமையாக பேசி அமர்ந்திருக்கிற ஐயா நிக்கோலஸ் அவர்களை, டிஎல்சியினுடைய இளைஞர் அணியினுடைய பொதுச் செயலாளர் போதகர் ஜி ஜோஷுவா நிமலன் அவர்களை, கிறிஸ்துவ ஒன்றிணைப்பினுடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு அங்கமாக இருந்து பல்வேறு போராட்ட களங்களிலே தன்னையே அர்ப்பணித்திருக்கிற டாக்டர் எஸ்.எம். பால்புரோட்டோ அவர்களை, சிஎன்ஐயினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமையன் ஜான் பிரகாஷ் எபினேஷன் அவர்களை, நன்றிரை வளர்த்திருக்க கனிசெல்வம் கிங் கனிசெல்வம் அவர்களை, இறுதி ஜெபம் செய்ய இருக்கிற மோகன்தாஸ் அவர்களை, இன்னும் இந்த அருமையான ஏற்பாட்டை உங்கள் ஆதரவோடு நடத்தி கொண்டிருக்கிற மதுரை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி ஆனந்த் அவர்களை, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் காட்வின் அவர்களே, சௌரிராயன் அவர்களை, இன்னும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற மாநில நிர்வாகிகள் கிங்ஸ்டன் தினேஷ், எஸ்.எம்.ஜே. பிரிட்டோ, செலின் ஜோசப், சாமுவேல் பிரபாகர், ஜான் கிதியோன், ஜான் மனுவேல், மோகன்தாஸ், ஞானசேகரன், அனிதா ஜெரோம், ஜான் பால், ஜோசப் சேவியர், அமல்ராஜ், ஆல்பர்ட், சவுந்தரராஜன், திலகவதி ஜெயராஜ், ஆபில் ஆண்டனி, மோகன்தாஸ், ஜார்ஜ், பிரபாகரன், கென்சியா, காந்தி அப்ரஹாம், மன்ராஜ், பேராசிரியர் வெள்ளத்துறை, பாலவினேஸ்வர், தேசிய மன்ராஜ், ஜின் சிவா, தமிழரசு உள்ளிட்ட இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்திருக்கிற அருமையான அத்துணை கிறிஸ்தவ சொந்தங்கள், தமிழ் சமுதாயத்தில் அங்கமாக கலந்து கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்துமஸ் விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது வருட வருடம் என்று சொன்னால், நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்குள் சொல்லிக் கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு. நம்மை எப்படி நாம் அன்பு செய்வது போல அயலானையும் அன்பு செய் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்குள்ளேயே சொல்லிக் கொள்வதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவினுடைய தத்துவம். இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகத்தையே உருவாக்கியவர், அவருடைய மகன் என்று நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம், நாமும் அறிவோம். அப்படிப்பட்ட பிதாவினுடைய மகன் பிறக்கும்போது எப்படி பிறக்கணும்? பெரிய அரசராக பிறந்திருக்கலாம், பெரிய மாட மாளிகையில் பிறந்திருக்கலாம். அந்த காலத்தில் எந்த அரசன் மிகப்பெரிய பவர்ஃபுல் அரசனாக இருந்தானோ அங்கு குடும்பத்தில் பிறந்து இந்த நாட்டை, இந்த உலகத்தை அவர் ஆண்டு இருக்கலாம். ஆனால் பிறக்க கூட இடம் இல்லாம, அடுத்தவன் வீட்டில் இல்லை, அவர் வீட்டில் இல்லை, அடுத்தவன் வீட்டில் கூட கிடையாது. எதுல பிறந்தாரு? அடுத்தவனுடைய மாட்டுக்கொட்டையில பிறந்தார். மாட்டுக்கொட்டை என்பது ஒரு சாதாரண மக்கள் அவர்களுடைய தேவைக்காக பால் கறந்து வியாபாரம் செய்து அவர்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கொட்டகை. அந்த கொட்டகையில எங்க இருந்தாரு? தீவன தொட்டி, மாடு சாப்பிடுகிற அந்த தொட்டியில தான் யார் பிறந்தார்? இந்த உலகத்தையே உருவாக்கி இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால், ஏன் அந்த அளவிலே தொட்டியில் பிறக்கணும்? சாதாரண தீவன தொட்டியில பிறக்கணும். என்ன செய்தி சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அதையே நாம் வருட வருடம் 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி அதை ஞாபகப்படுத்துகின்ற அளவிலே நம்முடைய குடிலை ஜோடித்து இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற தன்மையை கொண்டு வருவது எதற்காக என்று சொன்னால், அவ்வளவு உலகத்தையே உருவாக்கிய இறைமகன் இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மாட்டு கொட்டைகளே அதிலே தீவன தொட்டியிலே பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இறைமகன் எல்லோருக்குமான இறைமகன். ஏதோ கிறிஸ்தவர்களுக்கோ, இந்துக்களுக்கோ, இஸ்லாமியர்களுக்கோ, மற்ற நிறத்தினருக்கோ இல்லை, அனைத்து மனித குலத்திற்கான ஒரு இறைமகன் சாதாரண ஒரு மாட்டுக்கொட்டைகளில் பிறந்தது எதற்காக என்று சொன்னால், உன்னையே நீ தாழ்த்தி கொண்டு உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய் என்பதை மீண்டும் மீண்டும் நமக்குள் சொல்லிக் கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு. இன்னைக்கு நாம்
கிறிஸ்துமஸ் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஐயா அலாவுதீன் அவர்கள் பேசிய போது என்னன்னா நம்ம பேச இருக்கிறது அவர் பேச போறாருன்னு நினைச்சேன். அருமையாக பேசினேன். என்ன செய்தி என்று சொன்னால், நம்முடைய நாடு இந்தியா ஜனநாயக நாடு, எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு. இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே மிக குறிப்பாக போடப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், இது மத சார்பற்ற நாடு. இந்த மதத்துக்கு தான் இந்த நாடு சொந்தம், அந்த மதத்துக்கு நாடு சொந்தம் இல்லை அப்படின்னா சொல்லல. மத சார்பற்ற நாடு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம். அதிலே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இன்னும் மொழிவாரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னென்ன உரிமைகள் வழங்கப்படுகிறது என்பதை மிக திட்டவட்டமாக மிக விரிவாக கொடுத்திருக்கிறார். நாம் நம் மதத்தை பின்பற்றுவதும், நாம் மதத்தை, என்னுடைய மதத்தினுடைய நல்ல காரியங்களை போதனைகளை வெளிக்கொண்டு வந்து சொல்லுவதும் என்னுடைய உரிமை என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய, நாட்டிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய விழாவை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோமா? தமிழகத்திலே இன்றைக்கு இப்படி கூடி கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் வச்சு கேக்கெல்லாம் வெட்டி ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இது வடநாடுகளிலே, வட மாநிலங்களிலே இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறோமா என்று சொன்னால் உண்மையிலேயே இல்லை. என்ன அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துருச்சு? எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் டிவி பார்க்குறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் சோசியல் மீடியா பார்க்குறீங்கன்னு தெரியல. இன்றைக்கு நடக்கக்கூடிய நாட்டிலே, இந்திய ஜனநாயக நாட்டிலே, மதசார்பற்ற நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆலயங்களிலே ஒரு கேரல் சவுண்ட் டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இறைமகன் இயேசு பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு மகிழ்ச்சியான பாட்டு பாடி ஒரு மிட்டாயெல்லாம் கொடுத்து அவங்க வீட்டில் போய் சாப்பிடவும், அவங்க நமக்கு வச்சிருக்க ஏதாச்சும் உணவு தருவதும், நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் கேக் கொடுக்குறதும், இப்படின்னு நம்ம கேரட் சவுண்ட் பண்ணுவோம். பண்ணிக்கோமா, இந்த வருஷமும் பண்ணோமா, எல்லா வீட்டுக்கும் போனோமா, பாட்டு பாடணுமா, அது அந்தந்த பங்கில் இருக்கவங்களுக்கு போவோம், இல்லை இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு போவோம், அவங்க விருப்பப்பட்டா போய் கேக் கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே கேரல்ஸ் ரவுண்டு போன அந்த பிள்ளைகள் அடித்து உதைக்கப்பட்டிருக்கின்றன, விரட்டி விட்டுருக்காங்க. யார் அந்த ஆட்சி? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிறிஸ்துமஸுக்கு உலகம் முழுவதும் விடுமுறை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் லீவ் விடுவாங்க. எதுக்கு லீவ் விடுவாங்க? அந்த நாளை, என இந்த உலகத்தையே இரண்டாக பிரித்தவர், கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்கின்ற வரலாற்று நிகழ்வையே பிரித்தவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறந்த நாள் விழாவை எப்படி ஒரு விடுமுறை தினமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த மகிழ்வை கொண்டாடுவார்கள், விடுமுறை சொல்லி. ஆனால் இந்த நாட்டிலும், இந்திய நாட்டிலும் இதே மாதிரி தான் இருந்துச்சு கிறிஸ்துமஸ்க்கு லீவுன்னு. ஆனால் முதல் முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இனிமேல் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் லீவு கிடையாது, க்ளோஸ் பண்ணாங்க. சரி, அதே போல என்ன சொல்லிருக்கான்? எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறதோ மக்களை பிளவுபடுத்துகிற சக்தி நீங்கள் பிளவுபடுத்துங்கள், நாங்கள் மேடையிலே ஒன்று சேர்க்கிறோம் என்று சொல்லிதான் இன்றைக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மேடையில் வந்திருக்கோம். திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநாட்டிலே ஆன்மீக தலைவர்களை எல்லோரையும் மேடையிலே ஏற்றி என்ன சொன்னோம்? இமாம்களையும் நம்முடைய இந்து மத சகோதர சாமியார்களையும் கிறிஸ்தவ போதகர்களையும் பிஷப்மார்களையும் எல்லாம் வச்சு இந்த எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற அரணாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களையும் நடுவில் வைத்து
அத்துணை மத தலைவர்களும் உங்களை விருப்பப்படுகிறோம் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கிறது என்பதை அவருக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாகவும், அவர் வழியிலே மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்பதை மிக விரிவாக சொல்வதற்காகவும் அந்த மேடை அமைக்கப்பட்டது. அதே போல இந்த கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் சார்பாக அருமை சகோதரர் ஆனந்த் அவர்கள் அதே மேடையை நான் மதுரையிலும் அமைக்கிறேன் என்று சொல்லி மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உத்தரப்பிரதேசம் எந்த நாடு? இந்தியா தானே. இந்தியா தானே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கேயும் செல்லும் தானே. ஆனால் அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி விரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் இந்த நாட்டினுடைய தலைநகரம் புதுடெல்லியிலே என்ன இந்து அமைப்புகள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடக்கூடாது என்று பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். எங்க? இந்த நாட்டினுடைய தலைநகர் புதுடெல்லியில கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடக்கூடாது. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் கேரல்ஸ் நடந்துச்சோ மக்கள் தொப்பி போட்டு, கிறிஸ்துமஸ் தொப்பி போட்டு இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்க, குளிருக்கு ஐயோ குளிருப்பா சீக்கிரம் முடிப்பா அப்படின்னு. ஆனா அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் இந்த தொப்பி போட்டவனுக்கெல்லாம் அடி. எங்க? மத்திய பிரதேச இந்தூர்ல கிறிஸ்துமஸுக்கு தேவையான பொருட்கள் எது, தொப்பி, கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ், அதை வித்தவனை என்ன பண்ணிருக்காங்க? அடிச்சு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கான். எதுக்கு? அவன் என்ன பண்ணான்? ஏதோ அவன் வகுத்து கழுவுறதுக்கு ஒரு 4 ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 150 ரூபாய்க்கு விற்று ஏதோ ஒரு குழப்பு நடத்தி அந்த 50 ரூபாய் அந்த பிள்ளைங்களுக்கு, அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்வதற்காக அவன் அந்த தொழிலை பண்ணான். அவனை போட்டு அடிச்சு இன்றைக்கு ஆஸ்பத்திரியில். அதே போல உத்தரப்பிரதேச மிர்சாப்பூர் மாவட்டத்தில் இதே மாதிரி மக்கள் கூடியிருந்த போது, கிறிஸ்துமஸ் விழாவிற்காக கூடியிருந்த பொழுது அவர்களை 10 பெண்களை கைது செய்து போயிட்டாங்க. எதுக்கு? ஒன்னும் செய்யல. இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக ஒரு 10 பேர் கூடினாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. யாரு? லேடிஸ்ல. அதே போல டிசம்பர் 14ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் துங்கம்பூர் என்கின்ற மாவட்டத்தில் திடீர்னு உள்ள நுழைஞ்சு கிறிஸ்துமஸ் ஆனா கொண்டாடுறீங்க கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி அந்த தேவாலயத்தை அடித்து நொறுக்கி போட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த அந்த அவர்களுக்கு புரியும், நன்மை வழங்குவாங்க, இது இறைவனின் சரீரம் என்று சொல்லி நன்மை வழங்குவாங்க. அந்த நன்மையை வாங்கிட்டு போற அந்த நன்மையெல்லாம் கீழே கொட்டி மிதிச்சு கொண்டாடிட்டு போயிருக்காங்க. எங்க? துங்கப்பூர் மாவட்டத்தில் பிச்சிவாரா என்ற கிராமத்தில். அதே போல ஒடிசால பெந்தகோஸ்தே ஆலயத்தில் நவம்பர் 16ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது என்று சொல்லி அடிக்கிறார். சரி, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்ல. ஐயா, நாங்க எங்க உரிமை, கேரல்ஸ் ரவுண்டு நாங்க போறோம், பாட்டு பாடுறோம், எங்களுடைய உரிமை, எங்களை கூட அடிக்கிறாங்கயா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பாடல் பாடி மதம் மாற்றுகிறார்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி மதம் மாற்ற தடை சட்டம் 11 மாவட்டங்களிலே இன்றைக்கு போடப்பட்டு அன்றைக்கு பாட்டு பாடிய கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடியவர்களை கைது செய்து சிறையில் இருக்காங்க. அதே போல மத்திய பிரதேசத்துல அவன் என்ன உத்தரவு போட்டான், இனிமே கேரல்ஸ் வெளியில போய் பாடுறவன் தொப்பி போட்டு போகணும்னா எங்கள்கிட்ட மாவட்ட நிர்வாகத்தை பெர்மிஷன் வாங்கணும். இது இந்தியா? சத்தியமாக நம்புகள் மக்களே, இது இந்தியா ஜனநாயக நாடு, மதசார்பற்ற. எப்படிப்பட்ட பாத்தீங்களா என்ன நிலைமை இருக்கு பாத்தீங்களா? சிஸ்டர்ஸ் வெள்ளை துணி உடுத்தி அவர்கள் தங்களையே இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து சேவை செய்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, அதுக்கு தடை. நீ ஆஸ்பத்திரி கட்டி நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணி அதனால மதம் மாத்திடுவ, அதனால அது தடை. ஆஸ்பத்திரி பாதி கட்டி அப்படியே நிற்கிது. அதே போல பள்ளிகள் நடத்தினா, ஸ்கூல்ல நடத்துற என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ பைபிளை கற்றுக் கொடுக்கிற ஸ்கூல்ல, அதனால பள்ளி நடத்துவதற்கு தடை.
சரி, இந்த மலைவாழ் மக்கள், ஏழை எளிய மக்கள், மலைகளிலே இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு கைத்தொழில், ஏதாவது டைலரிங் மிஷினு ஏதோ தைக்க கொடுத்து கற்றுக் கொடுத்து பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள டெவலப் பண்ணான்னா நீ அதையும் மதமாத்துகிற என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அருட்சகோதரிகளையும் அருட்தந்தையர்களையும் இவர்களெல்லாம் அடித்து உதைச்சி இன்றைக்கு சிறைப்படுத்துவது என்கின்ற ஒரு நிலைமை. சரிடா, இது ஒரு வட மாநிலத்தில் மட்டும் நடக்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஊர்ல இல்ல, நம்ம ஊர்ல இல்ல. ஆனா பக்கத்து ஊர்ல வந்துருச்சு. எந்த ஒரு பக்கத்து மாநிலம்? கேரளா. கேரளால முதல் முறையாக அங்க அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். அந்த ஊர்ல என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊர்ல கேரளால கிறிஸ்துமஸ் விழாவில் தபால் ஊழியர்கள் தபால் கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்களா? அதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளாச்சு. நம்ம தான் இப்போ மெயில் போடுறோம், இமெயிலில் வந்துடுது, 2 நிமிஷத்தில் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாங்க போயிருக்கு அப்படின்னு வந்துருச்சு. இனிமேல் தபால் ஊழியர்கள் எங்க? ஆனால் தபால் ஊழியர்கள் ஒன்றிய அரசுல பணிபுரிச்சிட்டு இருக்காங்க. அங்க வருடம் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவாங்க. எதுக்கு? தபால் ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவாங்க. இந்த தடவை கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறதுக்கு திட்டமிடுகிற பொழுது பாரதிய தபால் நிர்வாக ஊழியர் சங்கம் என்கின்ற ஒரு சங்கம், அது ஆர்எஸ்எஸ் பின்னணி, பிஜேபியினுடைய பின்னணி, அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடணும்னா நீங்க மேடையில ஆர்எஸ்எஸ் பாடலை பாடிட்டு நீங்க கொண்டாடுங்க. இது என்ன வம்பு? இது என்ன வம்பு? மீடியாவில் வம்புடுது. நீ அப்படிதான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதற்கு தடை. எந்த ஊர்ல? பக்கத்தில் இருக்க எந்த ஊரு? கேரளா. கேரளால இந்த மாதிரி நம்ம ஊருக்கு வந்துடக்கூடாது. நம்ம ஊருக்கு பாத்தியா, சின்ன பிள்ளைக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க அன்பு தோழர்களே. அது மட்டுமல்ல, பாலக்காட்டிலே, அதே கேரளால பாலக்காட்டிலே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கொண்டாடியவர்கள் மீது தாக்குதல், முக்கால போட்டுக்கிட்டு அடி அடியே ஓட விட்டுருக்கான். இந்திய நாட்டில் மட்டும் கிறிஸ்துமஸ் தாத்தா அடி வாங்கி ஓடி இருக்கிறார். இந்த என்ன கொடுமை! இது மட்டுமல்ல, மத்திய பிரதேசத்துல ஒரு கண்ணு தெரியாத பெண்ணு கிறிஸ்துமஸ்ல கலந்துக்கிறான். கிறிஸ்துமஸ் விழால ஒரு கண்ணு தெரியாத பெண். அந்த பெண்ணை போய் பிஜேபியினுடைய பாஜக நகர துணை தலைவர் அஞ்சு பார்கவா அப்படின்னு ஒரு பொம்பளை, ஈவு இறக்கம் இல்லாம, ஏற்கனவே நீ குருடியா பிறந்த, கிறிஸ்துமஸ் கொண்டாடியா, அடுத்த ஜென்மத்திலே நீ குருடியா தான் பிறப்ப அப்படின்னு சொல்லி அடிக்கிற சம்பவம் வீடியோல வந்திருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஆனா இந்தியில பேசுறதுனால என்னத்தையோ திட்டாங்கிறதோ பேசுறாங்கன்னு நினைச்சு விட்டுருப்பீங்க. இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் இந்தியாவிலே தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. ஐக்கிய கிறிஸ்தவ மன்றம், யுனைடெட் கிறிஸ்டியன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி மோடி, பிரதமர் மோடிக்கு அவருக்கு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? அவங்க மட்டும் எழுதல, இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையும் அதனுடைய தலைவரும் கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய விழாவை கூட கொண்டாட முடியவில்லை. ஆங்காங்கே வன்முறை தாக்குதல்கள் நடந்து தடுத்து நிறுத்துங்கள் என்று கடிதம் எழுதுகிறார்கள். ஒரு தகவல் இல்லை, ஒரு பதில் இல்லை. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் கோயிலுக்குள்ள போய் 25ஆம் தேதி நானும் நல்லவன் என்கின்ற வகையில அப்படியே நடந்து சென்று என்ன பண்றாரு, அங்க இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பாடல் பாடுறாங்க. கை தட்டி தாளம் போடுறாரு. அந்த கை தட்டி தாளம் போடுறதை எடுத்து பாருங்க, பாருங்க எங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் எப்படி ரசிக்கிறார் என்று பாருங்கள். எவ்வளவு அருமையான பாட்டுகளை ரசிக்கிறார், இந்த கிறிஸ்துவ மக்களை ரசிக்கிறார்னு காமிக்கிறதுக்காக அந்த வீடியோ, போட்டோ ஷூட்
நடத்தப்படுகிறது. ஆனால் அவர் பாட்டு பாடி பாடுவாராம், வெளியில அடிச்சு அவங்க ஆட்கள் கிறிஸ்தவ மக்களை அடிச்சு ஓட விடுவாங்களாம், லீவ் விட்ட மாட்டாங்களாம். அங்க இருக்கக்கூடிய ஒரு தொப்பி வித்தவனை கூட அடிச்சு நொறுக்குவாங்களாம். ஒரு மால்ல மெகனட்டா என்ற மால்ல, என்ன ஒரிசாவினுடைய மெகனட்டா என்ற மால்ல என்ன பண்றாங்க, மால்ல ஜோடிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் அடிச்சு கொளுத்துறாங்க. என்ன மாதிரியான சம்பவங்கள் அன்பு தோழர்களே. அது மட்டும் இல்ல, சிஸ்டர் வந்திருக்கீங்க, ஃபாதர் வந்திருக்காரு, சொல்ற இன்னொரு சம்பவம். டிசம்பர் 16ஆம் தேதி குஜராத்தில் அகமதாபாத் மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் என்னவென்றால், 7th டே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு வெளியில, ஸ்கூலுக்கு உள்ள இல்ல, ஸ்கூலுக்கு வெளியில ஸ்கூல்ல படிச்ச பசங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வெளியே ஸ்கூல்ல படிச்ச பசங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒழுங்கா நிர்வாகத்தை நடத்த தெரியலன்னு சொல்லி அந்த ஸ்கூலையே பிஜேபியினுடைய குஜராத் அரசு எடுத்துக்கிச்சு. எதுக்கு? நீ ஒழுங்கா நடத்த தெரியலன்னு சொல்லி அந்த சிறுபான்மை மக்களாகிய மக்கள் நடத்துகின்ற அந்த பள்ளியில எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு நாடு எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா தேவாலயங்கள் இடித்து நொறுக்கப்பட்டன. மணிப்பூர் போச்சு, மேகாலயா போச்சு, அருணாச்சல பிரதேசம் போச்சு. ஆனா அங்கெல்லாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் தெரியுமா? மணிப்பூர்ல 41%, அருணாச்சல பிரதேசத்தில் 30.26%, நாகாலாந்து முழுக்க கிறிஸ்தவர்கள் தான் 87%, மிசோரத்தில் 87%, மேகாலயில 74%. இப்படி மொத்தமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில என்ன ஐயையோ பயமா இருக்கு, பிள்ளைங்க வெளியே போச்சுன்னா வெளியே வர மாட்டலையே, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அடி உதச்சு வாங்கிட்டு உள்ள வராங்களே. நமக்கு அந்த சம்பவம் நடந்திருக்குமா? உங்க வீட்டு பிள்ளைங்க ரோட்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வரான்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வரப்ப 2 அடி உத ஜெய் ஸ்ரீராம் சொல்றான்னு சொல்லி கூட்டு வந்தா நல்லா இருக்குமா? சொல்லுங்க. எப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்கிறத தயவு செய்து கொஞ்சம் யோசியுங்கள் அன்பு தோழர்களே. இந்த தமிழகத்திலே மீண்டும் நாம் இந்த நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும். நமக்கு அந்த கோரிக்கை நடத்தல, இந்த கோரிக்கை நடத்தல, என்ன இப்ப பேச்சு கிடையாது. எனக்கு அது பண்ணி தரல, இது பண்ணி தரல, அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு பேச்சு கிடையாது. நானும் கேட்டேன், திருநெல்வேலியில் போறப்ப ராஜேஷோட ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போறப்ப கேட்டப்ப என்ன சொன்னாங்க, ஐயா இது செய்யவே இல்லைங்க. என்ன கோரிக்கை? ஒண்ணுமே செய்யல. என்ன உண்மை இல்லைங்க, ஒண்ணுமே செய்யல. சரி, ஒண்ணுமே செய்யல, என்ன கோரிக்கை வச்சீங்க? செய்யல. அது சொல்ல தெரியல, அத சொல்ல தெரியல. ஸ்கூலுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. ஸ்கூலுக்கு என்ன பண்ண? ஸ்கூலுக்கு செஞ்சாதான் கிறிஸ்தவ மக்களுக்கு செஞ்சதா? இல்ல, ஸ்கூலுக்கு ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணல? என்ன கேட்டீங்க? இந்த டீச்சர்களுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல. டீச்சர்களுக்கு என்ன கேட்டீங்க? என்ன பண்ணல? பாதி பேருக்கு என்னன்னா ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணி கேட்டீங்க? என்ன பண்ணல? நான் விரிவாக சொல்றேன். காலை உணவு திட்டம், அரசு பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம், ஆனா சிறுபான்மை பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் இல்லை. அப்ப நான் போய் முதல்வரிடம், அரசு பள்ளியில் போகிறீங்களே, எங்களுக்கு கொடுங்க, எங்க மக்கள்லாம் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னார், காசு ஒன்றிய அரசு தரமாட்டேங்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், என்ன காசு தரலையாம எப்படி? என்ன எக்ஸாம்பிள்னா, உங்க மாச சம்பளம் 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 6 மாச சம்பளம் எவ்வளவு? 60,000 ரூபாய். ஆனா 6 மாசத்துக்கு ஒரு தடவை 60,000 ரூபாய் தந்துடுறேன். ஆனா மாசம் வந்து வேலை செய்வீங்களா? வேற வழி இல்லைன்னா செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த 10,000 ரூபாய் இன்னைக்கு மாசம் 10,000 ரூபாய் இருந்தால் தான் வீட்டில் வாடகை கொடுக்கணும், லைட்டு பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், அது கட்டணும். வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன பண்றது? ஆனா அந்த மாசம் என்ன பண்ணுவோம்? காசு இல்லாம என்ன பண்ணுவோம்? போய் கடன் வாங்குவோம். 60,000 ரூபாய் வரப்போதியா கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்கயா அப்படின்னு சொல்லி கடன் வாங்குவோம். அப்புறம் 6 மாசம் அப்படியே 10,000 6 மாசம் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வட்டி போட்டு குட்டி போட்டு இன்னொரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஆனா எவ்வளவு கடன்? இன்னொரு 10,000 ரூபாய்
கடன் 70,000 ரூபாய் செலவாயிருக்கும், ஆனால் 60,000 ரூபாய் வரும், 10,000 ரூபாய் கடன். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறான், ஆனால் மொத்தமாக கொடுக்குறான். அதை கொடுத்துருமே சொல்றான். ஆனால் சரியான நேரத்தில் காசு வந்தால் தான் அந்த இது நல்லபடியாக நடந்திருக்கும். இன்னைக்கு அதனால இன்னைக்கு பணம் தேவைகள் ஒன்றிய அரசு தர மாட்டேங்குதுங்கிறதுக்கு முன்னிட்டு வந்தோன்னு நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொன்னாரு. காலை உணவு திட்டம் நடந்துச்சு. அதே போல 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தையும் நமக்காக செய்து கொடுத்தார். கிறிஸ்துவ மகளிர் சங்கத்தை 2 சங்கமாக உருவாக்கி தந்தார். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்களோ அங்க உதவி சங்கம் வாங்கி கொடுத்தார். கல்லறை தோட்டம் இல்லை என்கின்ற ஒரு நிலைமை எல்லா மாவட்டங்களிலும் இருந்தது. நீ எங்கெங்கயோ கேட்டுட்டு இருக்க, நீயே போ, எந்தெந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர்கள் போட்டு பிரஷர் பண்ணி அதை நடத்து. கிறிஸ்தவர்களுக்காக நீயும், இஸ்லாமியர்களுக்காக டாக்டர் சுபேர்கான் அவர்களையும் போய் மாவட்ட ஆட்சியர் இடத்துல நீயே இடத்த பாரு, நீயே பாருன்னு சொன்ன 16 மாவட்டங்களிலே இன்றைக்கு 2 ஏக்கர் கல்லறை தோட்டங்கள் உருவாக்கி தந்திருக்கோம். நம்ம இன்னும் எல்லா இடத்துலையும் நாங்கள் உருவாக்கிட்டோம்னு சொல்லல. நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களா? இல்ல, அங்கங்க உங்களுக்கு தெரியும். அண்ணன் பேசுறப்ப சொன்னார், ஆட்சியாளர்கள் நம்ம நிக்கோலஸ் ஐயா பேசுறப்ப சொன்னார், ஆட்சியாளர்கள் செய்வதற்கு மனம் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சிக்குரிய அந்த அதிகாரிகள் ஒரு சில தடை போடுவாங்க. அதுக்கு நாம் நம்ம முட்டுக்கட்டை போட்டு எடுத்துட்டு வர்றதுங்கிறது வழக்கம். அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கோம், செய்யாமல் இல்லை. இப்ப கூட நம்முடைய 20ஆம் தேதி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில மிக சிறப்பாக நம்ம கேட்ட கோரிக்கையை தான் வச்சேன். ஜிஓ நம்பர் 5 அப்படின்னா யாருன்னு தெரியல. என்னன்னா ஒன்றிய அரசு யூஜிசி வழியாக நம்முடைய கல்வி நிறுவனங்கள் காலேஜ் நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜுக்கு யூஜிசி வழியாக ஒரு ஆளை போடுறாங்க. அதாவது நம்ம 5 பேரு, 2 பேரு டெல்லியில இருந்து 2 பேரை போடுவாங்க. யூஜிசியில போட்டு நீங்க ஆள் எடுக்கிறது, டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் வேலைக்கு எடுக்கிறது நீங்க எடுக்கணும். அதை சொன்னோன்ன 2019ஆம் ஆண்டு ஆட்சி செய்த நம்ம தமிழக அரசை ஆட்சி செய்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஜீவோ போட்டார். என்னது, சிறுபான்மை மக்களுடைய கல்லூரிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் என்ன செஞ்சிட்டாங்க, ஒன்றிய அரசு நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு அவங்க ஆளை போடுவாங்க. புரியுதா? அதுக்கு நம்ம காலேஜ் ப்ரொஃபசர்ஸை நம்ம நியமனம் செய்ய முடியல. உடனே என்ன பண்ணாங்க, அந்த நம்ம கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள் நடத்துகின்ற கல்லூரிகளிலே நாங்கள் ஒத்துக்க முடியாது, நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனித உரிமை, எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்ட உரிமைகள் இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணோம், நாங்கள் டீச்சர்ஸ் நாங்களே இன்டர்வியூ பண்ணி நாங்களே எடுத்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் அனுப்புவோம். கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணாது, சம்பளம் கொடுக்கல. 2019 2024 வரை கிட்டத்தட்ட 480 கல்லூரி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வரல. அந்த சம்பளத்தை அன்னைக்கு மேடையில அந்த ஜிஓ நம்பர் நாங்கள் கேட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த ஜிஓ நம்பரை எடுத்துட்டு 480 பேருக்கும் சம்பளம் வழங்கிய முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதுதான் ஜிஓ நம்பர் 5. அதே போல தேவாலயங்களுக்கு புனரமைப்பதற்கு அந்த காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து நமக்கு பண தேவைகள் வந்தது, நம்ம சர்ச்சஸை ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போது பண தேவை, நம்ம வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியையும் யாரு, மோடி நிறுத்திட்டாரு. இப்ப நம்மளுடைய ஆசிரமங்களை நடத்துகின்ற சாதாரண எளிய எளிய மக்களுக்கான ஒரு சின்ன அனாதை இல்லங்கள், நம்மளுடைய நோயாளிகள் ரோட்ல கிடக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நமக்கு சமைச்சு சாப்பாடு போட முடியல. அந்த மாதிரியான நிலைமையில இன்னைக்கு சிறுபான்மை மக்கள், அதுவும் குறிப்பாக அவர் நடத்திருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்ல தான் வச்சு நடத்துறவங்க ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆனால் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அவர்களுக்கும் இன்னைக்கு புனித யாக்கோப்பு ராமநாதபுரத்தினுடைய யாக்கோப்பு தேவாலயத்திற்கு இன்றைக்கு 1.5 கோடி ரூபாய் நிதி உதவி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, டெட் எக்ஸாம் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, டெட் எக்ஸாம் எழுதினாதான் ஆசிரியர்கள் என்கின்ற நிலையை மாற்றி சிறுபான்மை பள்ளியிலே நடத்தப்படுகிற ஆசிரியர்களுக்கு என்ன டெட் எக்ஸாம் தேவையில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒப்புதல் வழங்கி 1483 ஆசிரியர் பணியிடங்களுக்கு கையெழுத்து போட்டுவிட்டு நான் வந்தேன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலே சொல்லுகிறார் என்று சொன்னால் இது நமக்கான ஆட்சி.
நடிகரை பார்த்து ஆட்டம் போடாங்க. அவரும் யாரால் அனுப்பப்பட்டவர்? நம்முடைய இனம் தானே என்று நினைச்சாங்க. யாரால் அனுப்பப்பட்டவர்? அவரால் அனுப்பப்பட்டவர். அவர்களால் அனுப்பப்பட்டவர். கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளையும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் இளம் பெண்கள் இளம் சின்ன சிறுசுகளுடைய வாக்குகளையும் பிரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களால் அனுப்பப்பட்டவர்கள் தான் அவர்கள். நமக்கான அவர்கள் இல்லை என்பது சொல்லி அதை விட மிக சிறப்பாக ஒரு கோரிக்கையை விட்டுட்டீங்கன்னு, அந்த கோரிக்கையை நான் சொல்லியிருந்தேன், அந்த கோரிக்கையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி போய் முதலமைச்சர்கிட்ட உரிமையா நான் பேசுறேன். உரிமையா என்ன கோரிக்கைங்க? இந்த தேவாலயங்கள் கட்டடங்களுக்கு, மத சார்புள்ள கட்டடங்களுக்கு என்ஓசி கேட்கிறாங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் பில்டிங் அப்ரூவல் தருவேன். ஹலோ, பில்டிங் அப்ரூவல் தருவேன் என்று சொல்லி இன்னைக்கு பல பெந்தகோஸ்தே திருச்சபையை சார்ந்த போதகர்கள் நடத்துகிற பள்ளிகளுக்கு, ஒரு திருச்சபை கூடங்களுக்கு என்ன இல்லை, என்ஓசி வாங்கிட்டு வா, கோர்ட்டுக்கு போனா என்ஓசி வாங்கிட்டு வா, கலெக்டர்கிட்ட வாங்கிக்கியான்னு ஒரு பிரஷர். நாங்களும் என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஊருக்கா கலெக்டர் ஆஃபீஸ் போறப்ப எத்தனை யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க, எத்தனை பெண்டிங் இருக்குன்னு அதெல்லாம் சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி அதையும் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பல இடங்களில் என்ஓசி கேட்குறாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நிறுத்தி அந்த திருச்சபை கூடங்கள் நடத்துவதற்கு இடைஞ்சலாக பல்வேறு இடங்களிலே நடத்துறாங்க. அதை பார்த்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களிடம் திருநெல்வேலியில எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றினீங்க, இந்த ஒரு கோரிக்கை பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னேன். சரி, அதை பற்றி டீட்டெயிலா பேசி அந்த டீட்டெயில முதலமைச்சர் அவர்களிடம், அந்த அவர்களுடைய நேர்முக உதவியாளர் அவர்களிடம் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அதை முதன்மை செயலாளர், தலைமை செயலாளர், அதாவது நம்ம சீஃப் செக்ரட்டரி அவர்களிடம் கொண்டு போய் கொடுங்கள். நாங்கள் கொண்டு போய் கொடுத்து விரிவாக அந்த கட்டட விதிகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அங்கு குளத்தூரிலே மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியிலே நடைபெறுகின்ற அந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததா, அந்த சம்பவங்கள்ல எனக்கே தெரியாம அந்த மேடையில இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த கோரிக்கையை கொடுத்தேன். அந்த மேடையிலேயே அறிவிப்பு தெரிவித்தார். என்ன அறிவிப்பு என்றால், என்ஓசி மத சார்புள்ள கட்டிடங்களுக்கு 2019 2024 வரை இருக்கக்கூடிய அந்த மத சார்புள்ள கட்டிடங்களுக்கு மாவட்ட ஆட்சியரிடமிருந்து நோ ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவை இல்லை என்பதை மிக உறுதியாக. அதனால எத்தனையோ திருச்சபை கூடங்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஆட்சி, நம்முடைய ஆட்சி தொடர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் மாய வரைகளுக்கு மத்தியிலே மயங்காமல் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் நம்முடைய தலித் சகோதரர்களும் இன்னும் மிக விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் இந்த மண்ணில் மட்டுமல்ல, தமிழ் மண்ணிலே இருந்து பாரதிய ஜனதா அரசை வெளியேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒத்துப்போகிற பல்வேறு வகையிலே வருகின்ற அத்தனை அமைப்புகளையும் நாம் நம் மக்கள் மத்தியிலே, நீங்கள் இன்னையிலிருந்து பேசணும், எல்லாத்தையும் போய் நீங்க இனிமே பிரச்சார பீரங்கிலாம் மாறணும். உங்க பிள்ளைங்க கோயிலுக்கு போகணுமா, உங்க பிள்ளைங்க உங்களுடைய மத கோட்பாடு படி இன்றைக்கு மக்கள் உங்களுடைய தெய்வத்தை வேண்ட வேண்டுமா, உரிமையாக இந்து மக்களுக்கும் சேர்த்து சொல்றேன். இன்றைக்கு எங்களை வட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுவான், உங்களை உள்ள விட மாட்டான் கோயிலுக்குள்ள. நல்லா புரிஞ்சுக்கங்க, எங்களை வட்டிடுவான், அன்னைக்கு வட்டிட்டு உங்களையும் உள்ள விட மாட்டான். அது இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அண்ணன் தம்பி உறவுகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே குடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் சமுதாயம் என்ற உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையை பிரிக்க வேண்டும், பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விதமான மனநோயோடு வந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா, RSS, விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, பஜ்ரங் தள் என்று பல்வேறு அமைப்புகளின் வழியாக மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். எனவே அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் இந்த சமுதாயத்திலே எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற அமைப்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற சொல்லுகிற ஆட்சி, எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்கின்ற ஆட்சி, என்ன தேவைகளை, எங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய பாதுகாப்பு தான் முக்கியம் என்பதை சொல்லி, இதுதான் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் செய்தி. என்ன தேர்தல் காலம் வருகிறது, எந்த விதமான மாயைகளுக்கும் நாம் மயங்காமல், எந்த விதமான நடிப்பு திறன்களை பார்த்து பாராட்டலாம், அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஆனால்
அதே சமயத்தில் அவர்கள்தான் இவர்களுக்கு ரட்சிப்பு, நமக்கு ரட்சிப்பு என்பதை வரையில பேசுகின்ற போகின்ற அந்த இளைஞர் பட்டாளத்தை தடுத்து நிறுத்துங்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சமுதாயம் வளர்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தலைவர் அவர்களின் எழுச்சிமிகு கிறிஸ்துவ செய்தியை தொடர்ந்து இப்பொழுது அன்பின் பகிர்வை கேக்கை நாம் பகிர்ந்து கொள்ளும் நேரம். அவர்களுக்கு, அருட்தந்தை பால் பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி, ரெவரண்ட் ஜி ஜோசுவா நிமலன் அவர்களுக்கு நன்றி, ரெவரண்ட் நல்லி அவர்களுக்கு நன்றி, மைக்கேல் எஸ் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி, இளைஞரணி செயலாளர் அலெக்ஸ் ராஜா அவர்களுக்கு நன்றி, திரு டி குருசாமி அவர்களுக்கு நன்றி, இங்கே பேருரையாற்றிய நிக்கோலஸ் அவர்களுக்கு நன்றி, எங்களுடைய தென்மண்டல செயலாளர் பி இமானுவேல் கனமரன் அவர்களுக்கு, எங்களுடைய மாநில உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் மனுவேல் ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி, லியாக் அலியா அவர்களுக்கு நன்றி, ரெவரண்ட் டி இஸ்ரேல் அவர்களுக்கு நன்றி, கே அலாவுதீன் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காமித்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. இங்கே நடன குழு ஹெலன் அவர்களுக்கு நன்றி. இங்கே நன்மைப்பர் ஆலயத்தினுடைய பாடல் குழு அவர்களுக்கு நன்றி. இங்கே இறைவார்த்தை வாசித்த திலகவதிக்கு அத்தாவிற்கு நன்றி. தொடக்கம் செய்த காதி அப்ராம் அவருக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிறதான சோழந்தான் தொகுதி, மேற்கு தொகுதி, மத்திய தொகுதி, அலங்காநல்லூர் தொகுதி, ஒன்றியம், செல்லப்பட்டி ஒன்றியம் எல்லா நபர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்தை தந்த அருமை
நிர்வாகத்திற்கு எடிடிஎஸ் நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்திருக்கிறதான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்து சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செய்த உழைத்த கொடுத்த ஒவ்வொரு நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்திருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மற்ற ஒளிபரப்பு அமைப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இங்கு அயராது உழைத்து பாடுபட்ட மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களை நேசிக்கிற நல்ல அன்புள்ள ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய தலைவர்களையும் மற்றும் பொறுப்பாளர்களை கர்த்தர் கொண்டு வந்து அநேக பேராயர்கள் ஆயர்களை கர்த்தர் கொண்டு வந்து கூட்டத்தை சிறப்பித்து ஒவ்வொரு நிர்வாக குடும்பத்திற்காகவும் வந்த விசுவாச குடும்பங்கள் மற்றும் எல்லா மதத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதியும். தொடர்ந்து வருகிற ஆண்டில் இதை பார்க்கலும் அதிக ஒற்றுமையோடு ஆண்டோடைய பிறந்த நாளை கொண்டாட உதவி செய்யுங்க. உங்களுடைய திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்னைக்கும் பாதுகாப்பு வழிநடத்தலும் கூடி ஜெயித்த நம்மோடு நம்முடைய திருச்சபைகளோடு சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாக கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தில் கூடிய அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.